Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அதாவது வடகரி. சென்னை ஃபேமஸ் வடகரி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பை ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பும் ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறின பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரன்னு இப்படி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் குட்டி குட்டி வடையாக தட்டிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாற்றி மாற்றி போட்டு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு இல்லை, ஓரளவு குக் ஆனால் போதும். இப்போ நல்லா குக் ஆனதும் நம்ம வடையை எடுத்துடலாம். பொரிச்சு வச்ச வடை அவ்வளோத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இப்படி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பீஸஸ் ஆக்கி வச்சுக்கோங்க ஒரு வடையும். இப்படி எல்லா வடையும் குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆட் பண்ண மசாலா பொடி எல்லாத்துக்கூடையும் பைண்ட் ஆகுறது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
நல்லா கொதிச்சதும் அதில் 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வடையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பரான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.